வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர்ந்து நிற்கும்படி உங்களை அவமானப்படுத்தினவர்கள் வெட்கப்படும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாய் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார். நீங்க வசிக்கிற இடத்துல சிறுமைப்படுத்தப்படுறீங்களா? வேலை செய்கிற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் ஒண்ணு சம்பாதிச்சுக்கிடல மாட்டான், ஒன்னும் விளங்காதுன்னு மற்றவங்க பேசுறாங்களா? அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். விசுவாசிங்க. ஆண்டவரை என்னையும் மேன்மைப்படுத்தும், நான் உம்மை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்க. கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மேன்மைப்படுத்த தான் அவர் சிறுமைப்படுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். சிலுவையில சிறுமை அனுபவித்தார்ல, எவ்வளவு நிந்தை, நெருக்கம், அவமான, வஸ்திரங்களை இழந்து ஒரு அனாதை போல தொங்கினாரே. ஏன் அவர் சிறுமைப்படணும்? உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த சிறுமை அனுபவித்த ஆண்டவர். அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே என்னை மேன்மைப்படுத்த நீங்க சிறுமைப்பட்டு சிலுவையில ரத்தம் சிந்து நீங்க. இப்போ என் வாழ்க்கையில நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். இதே இடத்துல இதே மக்கள் மத்தியில என்னை மேன்மைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.